வெளியில் இருக்கவனை நம்பி தான் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா குடும்பத்தில் இருக்கவங்களை நம்பி ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 50 லட்ச ரூபா பாலிசி போட்டேன். போட்டுட்டு இந்த வாரம் 50 லட்ச ரூபா பாலிசி, இது நான் செத்துட்டேன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னேன். இவங்க என்னை கொல்றதுக்கே பிளான் போட்டாங்க. 50 லட்ச ரூபா கிடைக்க போகுதுன்னு. தூங்கிக்கிருக்கேன், இழுத்து போத்திக்கிட்டு காலில் வச்சு தலைவணி வச்சு அமுக்குறாங்க. நல்ல வேலை மூஞ்சி மாட்டலை. என்னன்னு கேட்டால், ஓ மூஞ்சி அங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் இங்கிட்டு தாயா இருக்குது அப்படின்னு. இல்லை தலைக்கு தலைவணி வைக்க வந்தேன் அப்படின்னாங்க. அது மேலே நீ மேலே வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்க, தலைக்குன்னா கீழே தானே வைக்கணும் அப்படின்னு. இல்லை மாறி போச்சு அப்படின்ட்டா. மாறி போச்சா, சரி ரைட்டு, இதில் ஏதோ விவகாரம் இருக்குது அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு மறுநாள் வரேன். வந்துட்டு அசதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேனை போடுறேன், புட்டிங்கிட்டு விழுகுது ஃபேனு. இவங்க கொலை முயற்சியில் இறங்கிட்டாங்க. இது சரியாக வராது, இங்கே வாங்க, இயற்கையாக மரணம் அடைஞ்சாத்தேன் எல்ஐசி பாலிசி கிடைக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொலை கேஸில் உங்களை தான் தூக்கி கொண்டே உள்ளே போடுவாங்க, பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. அப்படியா, சரிப்பா சரிப்பா, இல்லை அப்படிலாம் நாங்கள் பண்ணலைப்பா, நாங்களாப்பா பண்ணுவோம் அப்படின்னாங்க. காலையில் எதார்த்தமாக பல்ல விளக்கிட்டு போய் பார்க்குறேன், பைக்கிட்ட உட்காந்துருக்காங்க. என்ன அங்கே உட்காந்துருக்கீங்கன்னா, இல்லை டயரில் காத்திருக்கான்னு பார்த்தா. இவ்வளோ நாள் பார்க்காதவங்க இன்றைக்கி என்ன டயரில் காத்திருக்கான்னு பார்த்தா, பிரேக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, டைட்டு வச்சுக்கிறேன் நான். இவங்களை நம்பி ஒன்றுமே பண்ண முடியல. வெளியில் இருக்கவங்க தான் வினையாக இருக்கான்னு பார்த்தா, வீட்டில் இருக்கவங்க அதுக்கு மேலே இருக்கான். தேவையில்லாமல் அந்த 50 லட்ச ரூபா பாலிசியை போட்டோன்னா ஒவ்வொரு நாளும் கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்குது பொழப்பு. வீடு ஃபுல்லாக இப்போ கேமரா வச்சுருக்கேன். எவன் என்ன பண்ணுறான்னு சோத்தில் கூட அவங்கள வச்சு நம்பி எதுவும் திங்க முடியாத உலகு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு பூனை செத்து போச்சு வீட்டில் வச்ச சாப்பாடை. அது இயற்கை மரணமா இல்லை இவங்க செய்த சதியான்னு ஒன்றும் தெரியலை. ஒவ்வொரு நாளும் பொழப்பு கத்தி மேலே நடக்கிற மாதிரியே இருக்குது.